ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜி நாவல்ஸ் யூடியூப் சேனல். நாம கேட்டுட்டு இருக்க கதையின் தலைப்பு மனதில் உந்தன் ஆதிக்கம். ஆசிரியர் பத்மா கிரகதுரை மேம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சென்ற பதிவில் அக்காவின் நிலையை சொல்லி அவளை திருமணம் செய்து கொள்ளுமாறு போனில் ஹரிஹரனிடம் ஜீவிதா கெஞ்சுகிறாள். அவன் பதிலின்றி போனை வைத்து விடுகிறான். மறுநாள் ஸ்வேதாவை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன் என வீட்டிற்கு வந்து நின்ற ஹரிஹரன் தனது கல்லூரி கால காதலன் என்பதை அறிந்த ஜீவிதா அதிர்கிறாள். ஸ்வேதாவை மனம் முடித்து அழைத்து போகிறான் ஹரிஹரன். பிரசவத்தில் ஸ்வேதா இறக்க, இப்போது குழந்தைக்காக நாம் இருவரும் திருமணம் செய்து கொண்டே ஆக வேண்டுமென கட்டாயப்படுத்தி ஜீவிதாவை மனம் முடித்து தனது எஸ்டேட்டிற்கு அழைத்து போகிறான் ஹரிஹரன். இனி அத்தியாயம் 10. அறை கதவை திறந்த உடனேயே எதிரே சுவரில் மாட்டி வைத்திருந்த ஹரிஹரனின் தாய் தந்தையின் புகைப்படம் ஜீவிதாவின் மனதில் உணர்வுகளை பொங்க வைத்தது. தம்பதிகளாய் தோல் உரசி நின்று எடுத்துக்கொண்ட போட்டோ. இருவருக்கும் நடுத்தர வயது இருக்கும். இன்னமும் நிறைய வருடங்கள் வாழப் போகிறோம் என்ற எதிர்பார்ப்பு இருவரின் கண்களிலும் தெரிந்தாற்போல் இருந்தது. ஈசன் கட்டில் மேல் ஏறி ஜங் ஜங் என குதித்து கொண்டிருக்க ஜீவிதா போட்டோ அருகே போய் நின்று இருவரையும் பார்த்தாள். அவளின் கண்கள் லேசாக கலங்கியது. பாவம், பாதி வாழ்க்கையில் உலகை விட்டு போகக்கூடிய துர்பாக்கியம் இவர்களுக்கு. மெல்ல போட்டோவை தொட்டு பார்க்க அதில் சேர்ந்திருந்த தூசு தெரிந்தது. சுற்றுமுற்றும் தேடி பார்த்துவிட்டு கிடைக்காமல் அறையை விட்டு வெளியே வந்து கீழே பார்த்து அழைத்தாள். மல்லிகா, பழைய துணி ஒன்ன கொண்டு வாங்க. 2 நிமிடங்களில் கையில் ஒரு துணியோடு வேகமாக மேலே ஏறி வந்த மல்லிகாவிற்கு மூச்சு வாங்கியது. இங்க என்ன செய்யறீங்க? அவளது குரல் கொஞ்சம் கத்தலாக ஒலித்தது போல் தோன்றியது. சும்மாதான் இந்த ரூம பார்க்கலான்னு வந்தேன். அத்தை மாமாவுடைய போட்டோ தூசா இருந்தது என்று விட்டு அவள் கொண்டு வந்த துணியை வாங்கி துடைக்க துவங்கினாள். இந்த ரூம்ல எல்லாம் எதையும் தொடக்கூடாது. உத்தரவு போல் ஒலித்த மல்லிகாவின் குரலில் திரும்பி அவளை ஒரு விதமாக பார்த்தாள். ஏன்? அது சாருக்கு பிடிக்காது. உங்க சார் தான் ரூம் சாவி கொடுத்துட்டு போனாரு. மல்லிகாவின் முகம் கொஞ்சம் மாறியது. உடனே சமாளித்துக் கொண்டு, இந்த ரூம் சரி, அந்த ரூம் பக்கம் போகாதீங்க. ஏன்? அந்த ரூம்ல என்ன? இந்த ரூம்ல ஏதாவது பண்ணுனீங்கன்னா ஹரி சார் பொறுத்துக்குவாரு. அந்த ரூம் பக்கம் போனாலே கோபப்படுவாரு. ஏனோ? ஏன்னா அந்த ரூம் அவரோட மனைவியுடைய ரூம். அதுல வேற ஒருத்தர் உள்ள போறத விரும்ப மாட்டாரு. கொஞ்சம் இகழ்வாக அவள் சிரித்து போனது போல் ஜீவிதாவிற்கு தோன்றியது. அப்படியே கட்டிலில் அமர்ந்து விட்டாள். பக்கத்து அறை அவள் அக்கா ஸ்வேதாவினுடையது. அதாவது அவர்கள் கணவன் மனைவியாக உபயோகித்துக் கொண்டிருந்த அறை. அங்கே ஏன் யாரையும் அனுமதிக்க மறுக்கிறான்? எண்ணங்களின் முடிவில் வேகமாக எழுந்து ஈசனை தூக்கிக் கொண்டு அடுத்த அறைக்கு விரைந்தாள். கையில் இருந்த சாவி கொத்தில் இருந்த 4 சாவிகளில் எல்லாவற்றையும் மாற்றி மாற்றி போட்டு பார்த்தும் அந்த அறை திறக்கவில்லை. அதாவது அந்த அறைக்குரிய சாவியை ஹரிஹரன் கொடுத்துவிட்டு போகவில்லை. ஏன்? குழப்பத்தோடு கீழிறங்கி வந்து அமர்ந்து கொண்டவளை அடுப்படிக்குள் இருந்து எட்டி பார்த்தாள் மல்லிகா. தொண்டை வறண்டு போச்சா? குடிக்க ஏதாவது கொண்டு வரவா மேடம்? அவளது அக்கறையில் கிண்டல் இருக்க, சமையல் வேலையை கவனிங்க, எரிந்து விழுந்தாள். மதிய உணவாக மல்லிகா கொண்டு வந்து வைத்த சாப்பாட்டை, என்ன சாப்பாடு இது என முகம் சுளித்தாள். சாம்பார் தாங்க மேடம், அவியல் 1 பொரியல் 1 வச்சிருக்கேன். உங்களுக்கு நான்வெஜ் வேணும்னா ஒரு ஆம்லெட் ஊத்தவா? பணிவு போல் கேட்ட அவளின் குரலில் நான்வெஜ்னா தான் தொண்டையில இறங்குமோ என்ற குத்தல் தெரிந்தது. எந்த பதார்த்தமும் உப்பு உரைப்பின்றி சப்பென்று இருந்தது. கொஞ்சம் கேர் எடுத்து சமைங்க மல்லிகா. ஜீவிதா சொல்லி முடித்த மறுகணம்
தட் என்ற சத்தத்தோடு அவள் அருகில் தண்ணீர் டம்ளர் வைக்கப்பட்டது. இதுக்கு மேல யாரு சமைப்பாங்க? நாக்க கட்டத் தெரியணும் என்பது போல தெளிவாகவே அவள் முணுமுணுக்க, ஜீவிதா அதிர்ந்தாள். இதென்ன, இந்த பொண்ணு இப்படி பேசுறா? சாதம் இப்படி இருந்தா குழந்தைக்கு எப்படி பிசைஞ்சு கொடுக்க முடியும்? கொஞ்சம் குலைவா வடியுங்க. இங்க பாருங்கம்மா, நான் நல்லா தான் சமைச்சிருக்கேன். இதுக்கு மேலன்னா நீங்களே பாத்துக்கோங்க. வெடுக்கென்று உள்ளே திரும்பி போய் விட்டாள். ஹரிஹரன் சாப்பிடும் நேரங்களில் இவள் இப்படி சமைப்பதில்லை. எல்லாம் பக்குவமாக நன்றாக சமைப்பாள். நிச்சயம் இந்த விஷயத்தை அவன் காதுகளுக்கு கொண்டு போக வேண்டும்தான். ஆனால் வந்த 10 நாட்களில் வீட்டில் இருக்கும் வேலைக்காரர்களை குறை சொல்வது என்பது, அதுவும் அவனுடைய கண் பார்வையில் மிக திறமையானவர்கள் என பாராட்டப்பட்டவர்களை குறை கூறுவது என்பது ஜீவிதாவிற்கு தவறாக தெரிந்தது. முழு மனதோடு இந்த வாழ்வை ஏற்றுக்கொண்டு வந்திருந்தாளானால் இது போன்ற விஷயங்களில் தலையிட்டு சரி செய்வதற்கு அவளுக்கு ஏற்புடையதாக இருந்திருக்குமோ என்னவோ. இப்போது ஹரிஹரனின் வாழ்க்கையில் பொருந்தி போக முடியாமல் தவித்திருக்கும் நிலையில் இருப்பவளுக்கு சட்டென இது போன்ற விஷயங்களை செய்வதற்கு தயக்கமாக இருந்தது. ஏனோ இந்த வீடு அவளுக்கு உரிமையற்றது போல் தோன்றிக் கொண்டிருந்ததில், ஹரிஹரனே அவளுக்கு அனைத்து உரிமைகளையும் கொடுக்காமல் இருந்ததில் மனச்சோர்வோடு இருந்தவள் மல்லிகாவின் அலட்சிய போக்கில் மேலும் அதிர்ந்தாள். இங்கு வந்த 2வது நாள் இரவு, ஜீவி என்ற ஆசை அழைப்போடு ஹரிஹரன் அவளை நெருங்க அவசரமாக பின்வாங்கினாள். குழந்தைக்காக தான் நம்ம திருமணம்னு சொன்னீங்க. நினைவூட்டி குற்றம் சாட்டும் பார்வை பார்த்தாள். குழந்தைக்காகவும் தான் அப்படின்னு சொன்ன நினைவு என்றான் அவன். நான் குழந்தைக்காக மட்டும்தான் இந்த திருமணம் செஞ்சேன் அழுத்தி சொன்னாள். நான் குழந்தையுடைய அம்மாவுக்காகவும் தான் திருமணம் செஞ்சேன். அவளை விட வார்த்தைகளில் அழுத்தினான் அவன். எனக்கு பிடிக்கல. வெடுக்கென முகம் திருப்பியவளை வலுக்கட்டாயமாக பற்றி இழுத்து தன் முகம் பார்க்க வைத்தான். என்ன பிடிக்கல? என்னையா? எங்கே என் முகம் பார்த்து சொல்லு. ஜிகு ஜிகுவென்று மனதிற்குள் ரயில் ஒன்று ஓட அரை வினாடிக்கு மேல் அவன் விழிகளை சந்திக்க முடியாமல் இமை தாழ்த்தினாள். நிமிர்ந்து அவனை நேரா பாரு ஜீவி. இன்னமுமா உன் மனச அவ ஆதிக்கத்துக்குள்ள விடுற? அவள் உள் மனக்குரல் மிக பலவீனமாக இருந்தது. ஜீவி, அவள் கன்னம் வருடிய அவனது குரல் குலைந்தது. இந்த இரவும் குளிரும் இதோ தூங்கிவிட்ட நம் மகனும் பார் இந்த சூழ்நிலைய. இந்த நேரத்துல நாம கணவன் மனைவிங்கிறத தவிர மற்றவையெல்லாம் எதுக்கு? எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு பிறகு நாம 2 பேரும் இணைஞ்சிருக்கோம். இப்போ நம்மள பத்தி மட்டுமே நினைப்போம், பேசுவோம். வா ஜீவி. ஸ்ருங்காரம் கொப்பளித்த அவன் பேச்சுக்களில் ஜீவிதாவும் ஒரு கணம் மயங்கித்தான் போனாள். நெற்றி, கண், கன்னங்கள் என வெதுவெதுப்பாக படிந்த அவன் இதழ்கள் கழுத்தில் பதிந்து முன்னேறிய போது ஏதோ ஒரு நொடியில் தன்னை மீட்டுக் கொண்டவள் அவனை உதறி தள்ளினாள். வேற யோசனையின்றி இரவையும் இருளையும் குளிரையும் மட்டுமே நினைக்கிறது மிருகங்களுடைய குணம். நாம் மிருகம் இல்ல. என்ன மிருகங்கிறியா? கர்ஜித்து நின்றவன் அப்போது கோபம் கொண்ட மிருகம் போல்தான் தோன்றினான். ஆமாம் என்றோ இல்லை என்றோ அவனுக்கு பதில் அளித்து இருந்தாலானால் அவர்களுக்கு இடையேயான சண்டை ஒரு முடிவிற்கு வந்திருக்கும். ஆனால் விழி உயர்த்தி எதிரே உரும்பி நின்றவனை ஒரு பார்வை பார்த்து இதழ்களை லேசாக சுளித்து என அலட்சிய பாவனை செய்ய அவன் ரௌத்திரமானான். ஏய் என்றபடி அவளை அறைவது போல் வந்தவன் சட்டென தன் கோபம் அனைத்தையும் பக்கத்தில் இருந்த சுவரில் காட்டினான். விற்றென்று அதிர்ந்தது அந்த மரச்சுவர். சி என அறையை விட்டு வெளியேறினான். அந்த குளிருக்குள் இருளில் அவன் வீட்டை சுற்றி நடந்து கொண்டிருப்பதை ஜன்னல் வழியாக பார்க்கையில் உள்ளம் தவிக்கத்தான் செய்தது. ஆனால் ஜீவிதாவிற்குள் பதிந்து கிடந்த அவன் உன் அக்கா கணவன் என்ற கூக்குரலுக்கான சமாதானத்தை அவள் தேடிக்கொண்டிருந்தாள். ஹரிஹரன் தன்னை கல்லூரி நாட்களில் காதலித்தானா? அப்படி காதலித்தான் என்றால் ஸ்வேதாவுடன் எப்படி இப்படி அவனால் பழக முடியும்? அவள் பார்வை ஈசன் மேல் படிந்து மீண்டது. எது அவனது உண்மை குணம்? இதற்கு விடை தெரியாமல் அவனோடு கூடி வாழ அவள் விரும்பவில்லை. அன்றைய நாளுக்கு பிறகு ஹரிஹரன் அவளோடு ஒட்டாத தன்மையோடு நடந்து கொண்டான். அதிகாலை வேகமாக எழுந்து சென்று இரவு நேரம் கழித்து வீடு வந்தான்.
குழந்தையை கொஞ்சுவதோடு வீட்டில் தன் பணி முடிந்தது என்பது போல கட்டிலில் முதுகு காட்டி திரும்பிக் கொள்வான். கணவன் மனைவி இருவரும் இடையில் குழந்தையை வைத்துக்கொண்டு சுவரை பார்த்து இரவை கழித்து வந்தன. அவளோடு சமாதானமாக பேச எந்த முயற்சியையும் ஹரிஹரன் எடுக்காத நிலையில் தானும் அவனை அணுகாமல் ஒதுங்கியே இருந்தாள் ஜீவிதா. இதே நிலை தொடர அந்த வீட்டில் தனக்கு உரிமையற்ற நிலை இருப்பதாக எண்ணத் துவங்கினாள். அத்தியாயம் 11. மாடில 2வது ரூம் சாவி வேணும். ஜீவிதா கேட்க காதில் விழாதது போல ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து நின்றிருந்தான் ஹரிஹரன். உங்களதான் கேக்குறேன். எல்லா சாவியும் அன்னைக்கே உன்கிட்ட கொடுத்துட்டனே. நீங்க கொடுத்த சாவியில அந்த ரூம் திறக்கல. எனக்கு தெரியல. அந்த ரூம் சாவி எங்கேயோ விழுந்துடுச்சு போல. பிறகு பார்க்கலாம். அசட்டையாக கூறியவனை எரிச்சலாக பார்த்தாள். அந்த ரூம சுத்தம் பண்ணணும். எனக்கு சாவி வேணும். பிடிவாதமாக நின்றாள். திரும்பி அவளை இடுங்கிய கண்களோடு பார்த்தவன், தேடி எடுத்துக்கோ என்று விட்டு கீழிறங்கி போய்விட்டான். சவால் விடுகிறானா? தேடி எடுத்து திறக்கிறேன். ஜீவிதா அந்த அறையில் எல்லா இடங்களிலும் சாவியை தேடினாள். அங்கு மட்டுமல்ல, பக்கத்து அறை, கீழே உள்ள அறைகள் என்று வரிசையாக தேடினாள். ஆங்காங்கே கிடைத்த சாவிகள் எதுவும் அந்த அறைக்கு உரியது இல்லை. கிட்டத்தட்ட 2 மணி நேர தேடலுக்கு பிறகு சோர்வோடு சோபாவில் அமர்ந்தாள். சூடா காஃபி தரவா? கேட்டபடி அருகில் வந்து நின்ற மல்லிகாவிடம் மௌன சிரிப்பு இருந்தது. என்னங்க மேடம், எதையோ தேடுறீங்க போல? கேட்டவளை எரிப்பது போல் பார்த்தாள். என்னன்னு சொன்னீங்கன்னா நானும் ஹெல்ப் பண்ணுவேன். ஒரு மண்ணும் வேண்டாம். நீங்க உங்க வேலைய மட்டும் பாருங்க. கத்தி விட்டு ஈசனை தூக்கி கொண்டு வீட்டிற்கு வெளியில் வந்தாள். பந்தினை அவன் கையில் கொடுத்து புல்தரையில் அவனை விளையாட விட்டுவிட்டு யோசனையோடு அங்கும் இங்கும் நடந்தாள். அம்மா, பந்து அங்க! பக்கத்தில் இருந்த சரிவை காட்டிவிட்டு ஈசன் அதில் இறங்க முயல வேகமாக ஓடிப்போய் அவனை தூக்கிக் கொண்டு பள்ளத்தை எட்டி பார்த்தாள். அது பள்ளம் இல்லை, சிறு சரிவு மட்டுமே. சரிவின் கீழே இருந்த சமவெளியில் பந்து கிடந்தது. தம்பு, வாங்க பந்தை எடுக்கலாம். விளையாட்டு போல் அவனை உற்சாகப்படுத்தியபடி அவன் கை பிடித்து மெல்ல சரிவில் இறக்கி தானும் இறங்கினாள். நான் தான் ஃபர்ஸ்ட்! கத்தியபடி போய் பந்தை எடுத்த குழந்தையை அணைத்து முத்தமிட்டாள். அவன் அங்கேயே பந்தை போட்டு விளையாட ஆரம்பிக்க அப்படியே அந்த சரிவில் அமர்ந்து குழந்தையை ரசித்துக் கொண்டிருந்தாள். காலையில சாப்பிடல மல்லிமா, 2 தோசை ஊத்தி தரீங்களா? மேலே குரல் கேட்டது. அது தோட்டக்காரன் குரல். எஸ்டேட் தொழிலாளிதான். ஹரிஹரன் இங்கே அனுப்பி வைப்பான். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து தோட்டத்தை சுத்தப்படுத்தி செடிகளுக்கு தண்ணீர் விட்டு போவான். அப்படி உட்காரு சுப்பு, தோசை எடுத்துட்டு வர. மல்லிகாவின் குரல் கேட்டது. இந்த வீட்டோட எஜமானி யாரு? மல்லிகாவின் குரலில் இருந்த முதலாளி பாவனை ஜீவிதாவை இப்படி நினைக்க வைத்தது. மகராசி, நீங்க நல்லா இருக்கிறதுனால நினைச்ச நேரம் 4 வாய் சோறு தின்ன முடியுது. தோட்டக்காரன் பேசிய ஓசையில் இவளுக்கு நேர் மேலே இருந்த மரத்தடியில் அவன் அமர்ந்திருப்பது தெரிந்தது. உங்கள மாதிரி வேலைக்காரங்களாலதான் எங்கள மாதிரி முதலாளிங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அத மறப்போமா சுப்பு? மல்லிகா சொல்ல ஜீவிதா துணுக்குற்றாள். முதலாளியோடு தன்னையும் இணை கூட்டிக் கொள்ளும் இவள் இங்கே சமையல்காரி இல்லையா? உங்க அருமை இங்க யாருக்குமா தெரியுது? அப்படி யாருக்கும் தெரிய வேண்டாம். நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இப்படியே இந்த வீட்ல ஒரு மூலையில இருந்துட்டு போறேன். மல்லிகாவின் குரல் கரகரத்தது. ஐய, அழாதீங்கம்மா. நீங்களெல்லாம் கண்ணீர் விட்டா பூமி தாங்காது. ஜீவிதாவிற்கு இவர்கள் பேச்சில் தலையை பீத்து கொள்ளலாம் போல் இருந்தது. இங்க என்ன நடக்குது? 2வதா வந்தவங்க எப்படி இருக்காங்க? சுப்பு கேட்க காதுகளை கூர்மையாக்கினாள் ஜீவிதா. என்னத்த சொல்றது, மூத்தவங்கள தேவலையாக்கிடுவாங்க போல. இவங்களும் அடிக்கடி கத்துறாங்க போலயே. இன்னைக்கு காலையில கூட சத்தம் வெளிய வர கேட்டுச்சு. ஆமா சுப்பு, மூத்தவங்களுக்கு தங்கச்சி தானே இவக. அதே வியாதி இவங்க கிட்டயும் இருக்கும்ல. 2 பேருக்கும் இடையில நான் தான் கிடந்து அல்லாடுறேன். மூத்தவங்கள ஐயா ரூமுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்தாரு. இவங்கள வெளியில விட்டுருக்காப்ல தெரியுதே. இவங்களையும் உள்ள பூட்டி வைப்பாரு. ஆனா அதுக்கு கொஞ்ச நாள் ஆகணும். சரி, நீ சீக்கிரம் சாப்பிட்டுட்டு தோட்டத்தை பாரு.
நான் போய் மத்தியான வேலையை கவனிக்கிறேன். மல்லிகா நடந்து செல்லும் ஓசையின் பின்னே தோட்டக்காரனும் எழுந்து செல்லும் அரவம் கேட்டது. ஜீவிதா அப்படியே அமர்ந்து விட்டிருந்தாள். பந்து விளையாடி முடித்த குழந்தை தாயின் மடி தேடி ஏறி முடங்கிக் கொள்ள அவனை அணைத்தபடி அப்படியே அமர்ந்திருந்தாள். சுற்றுப்புறம் இருளத் துவங்குவதை அவள் உணரவில்லை. சிறிது சிறிதாக சூழலில் குளிர் அதிகரிக்க மெல்ல தன்னிலைக்கு திரும்பிய போது நன்றாகவே இருட்டி இருந்தது. மேலே ஜீவிதா என்ற ஹரிஹரனின் அழைப்பு குரல் கேட்க திடுக்கிட்டு அன்னார்ந்தாள். ஈசன் அவள் மடியில் கதகதப்பாக பத்திரமாக உறங்கிக் கொண்டிருக்க, இங்க இருக்க என சொல்ல வாய் திறந்தவளுக்கு குளிரில் வாய் குளறியது. கை கால்களும் அதே போல் மரத்திற்கு கண்டவள் குழந்தையை பத்திரமாக தன்னோடு அணைத்து கொண்டு மெல்ல அசைந்து எழ ஆரம்பித்தாள். என்ற சீரல் போல் கேட்க திரும்பி பார்த்தவள் அதிர்ந்தாள். பெரிய பாம்பு ஒன்று படம் எடுத்தபடி நின்று கொண்டிருந்தது. இருளில் அதன் கண்கள் ஒளிர்ந்தன. எல எண்ணியவள் அப்படியே அசையாமல் உட்கார்ந்து விட பாம்பும் அப்படியே இருந்தது. தாங்கள் இங்கு இருப்பதை ஹரிஹரனுக்கு தெரிவித்தாக வேண்டிய கட்டாயத்தை உணர்ந்து கையில் தட்டுப்பட்ட ஒரு சிறு கல் ஒன்றை எடுத்து உடலை அசைக்காமல் மேலே தூக்கி எறிந்தாள். அடுத்த 2வது நிமிடம் டார்ச் ஒளி மேலிருந்து இவள் மேல் பட்டது. ஜீவி! ஹரிஹரனின் பதட்ட குரல். இங்க பாம்பு இருக்குது. உதட்டை மட்டும் அசைத்து குரல் கொடுத்தாள். அசையாத, அப்படியே இரு எச்சரித்தவன் பூமியில் அதிக அசங்கல் இன்றி கீழ் இறங்குவது தெரிந்தது. கையில் பெரிய குச்சியோடு வந்தவன் இவள் அருகில் வந்ததும் பாம்பின் முன் குச்சியை நீட்டி ஒரு லயத்தோடு ஆட்ட பாம்பு குச்சியில் சுழன்றது. அப்படியே தூக்கி பள்ளத்திற்குள் விட்டெறிந்தான். இப்போதுதான் சீராக மூச்சுக்களை விட்ட ஜீவிதாவை இறுக்கி அணைத்தான் ஹரிஹரன். ஏண்டி இப்படி பண்ண? பிதற்றினான். இவ்வளவு நேரமும் குளிருக்குள் கிடந்தவளுக்கு அவனது உடல் கதகதப்பு இதமாக இருக்க, வாங்காக அவன் கைகளுக்குள் அமிழ்ந்தவளின் கண்கள் அவன் பின்புறம் பார்த்து திடுக்கிட்டன. பாதி சரிவில் மல்லிகா நின்றிருந்தாள். அவள் கண்களில் சற்று முன் பார்த்த நாகத்தின் பளபளப்பு. ஈசன் எப்படி இருக்கான்? அவள் மடியிலிருந்து பிள்ளையை தூக்கி அணைத்து கொண்டான். குழந்தை சினுங்கி பின் தூக்கத்தை தொடர்ந்தான். ஹரிஹரனின் கைகளின் பலத்தில் மெல்ல மேடேறினாள். இவ்வளவு நேரமா இங்கேயே உட்கார்ந்திருக்க என்பது போல் பார்த்தன மல்லிகாவின் விழிகள். அந்த பார்வையும் சூழலின் குளிரும் ஏதோ செய்ய ஜீவிதா கண்கள் சொருக மயக்கத்திற்கு போக துவங்கினாள். கைகளுக்குள் இருந்த அவள் சரிவதை உணர்ந்த ஹரிஹரன் குழந்தையை மல்லிகாவிடம் கொடுத்துவிட்டு அவளை தாங்கி பிடித்து தூக்கி கொண்டு வீட்டிற்குள் போனான். விறகு கணப்பின் முன் சோபாவில் அவளை படுக்க வைத்தவன் பரபரவென்று கை கால்களை தேய்த்து விட துவங்கினான். நான் ஹெல்ப் பண்ணவா? மல்லிகா அருகே வர, வேண்டா, நீ குழந்தைய பாத்துக்கோ. பரபரப்பும் தவிப்புமாக ஜீவிதாவை தன் மடியில் போட்டுக்கொண்டு கைகள் கால்கள் என தேய்த்துவிட்டு அவள் உடம்பில் இயல்பான சூடு வரும் வரை பார்த்திருந்தான். ஜீவிதா இயல்பாகவே தூங்க ஆரம்பிக்கவும் அவளை கையில் ஏந்தி கொண்டு போய் படுக்கை அறையில் படுக்க வைத்தான். தாயின் உடல் சூட்டிற்குள் கதகதப்பாக இருந்ததினாலோ என்னவோ ஈசன் எந்த இடையூறுமற்ற தூக்கத்தை தொடர்ந்திருந்தான். அவர்கள் இருவர் அருகிலும் உட்கார்ந்து இரவு வெகு நேரம் வரை அவர்களையே பார்த்தபடி இருந்தான் ஹரிஹரன். மறுநாள் காலை கண் விழித்ததும் அறைக்குள் இருந்த ஹரிஹரனை வியப்பாக பார்த்தாள் ஜீவிதா. சில நாட்களாகவே அவள் தூங்கி எழும்போதே அவன் இருக்க மாட்டான். இன்றோ கண் விழித்ததும் முன்னால் நின்றவனை பார்த்த உடனேயே ஏதோ ஒரு வகை சொல்லத் தெரியாத உற்சாகம் அவளுள் வந்து நிரம்பிக் கொண்டது. இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல, நல்லாகிடுச்சு என்றபடி எழுந்து அமர்ந்தவளின் தோள்களை பற்றினான். எதுக்காக அந்த பள்ளத்துக்குள்ள போய் உட்கார்ந்துகிட்ட? கண்கள் கூர்மையான கத்தியாய் அவளை குத்தியது. தம்பு பந்த கீழே போட்டுட்டான். அதை எடுக்கிறதுக்காக 2 பேரும் இறங்கணும். அப்படியே அங்கேயே விளையாண்டுகிட்டு இருந்ததுல நேரம் போயிடுச்சு. இதை என்ன நம்ப சொல்றியா? இந்த குளிர் பிரதேசத்துல இருட்டுற வரைக்கும் யாராவது அப்படி பள்ளத்துக்குள்ள போய் உட்கார்ந்துருப்பாங்களா? குற்றவாளி போல் நிறுத்தி வைத்து அவன் கேள்விகள் கேட்டதில் ஜீவிதாவிற்கு கோபம் வந்தது. நடந்தது இதுதான். இத நீங்க நம்பணும்னு எனக்கு எந்த கட்டாயமோ கிடையாது. ஜீவிதாவின் உயர்ந்த குரலில் ஈசன் விழித்து கொண்டு சினுங்க, பிள்ளையப்பார் என்பதை போல ஜாடை காட்டிவிட்டு
பாத்ரூமிற்குள் நுழைந்து கொண்டாள். குளித்து முடித்து வந்தபோது ஹரிஹரனும் ஈசனும் டைனிங் டேபிளில் சாப்பிட அமர்ந்திருந்தன. இருவருக்கும் தோசை கொண்டு வந்து வைத்துக் கொண்டிருந்தாள் மல்லிகா. ஈசனுக்கு மென்மையான குட்டி தோசைகள், ஹரிஹரனுக்கு மொறுமொறுப்பான பெரிய தோசைகள். பார்த்து பார்த்து தயாரித்திருந்த விதம் தெரிந்தது. அவர்கள் இருவரின் தட்டை நோட்டமிட்டபடி தானும் உண்ண அமர்ந்தாள் ஜீவிதா. எனக்கு ஒரு முட்டை தோசை போட்டு கொண்டு வாங்க, உயர்ந்த குரலில் அடுப்படியை பார்த்து ஏவினாள். ஹரிஹரன் முகம் மாற இவள் பக்கம் குனிந்தான். எதுக்கு இவ்ளோ அதிகாரம்? பற்களை கடித்தான். தோசை தானே கேட்டேன். கேக்குறதுலயும் ஒரு முறை இருக்கு. நான் முறையாதான் நடந்துகிட்டு இருக்கேன். முறை தராதரெல்லாம் உங்களுக்கு தான் தெரியல. வீட்டு பணியால வச்சுக்கிட்டு அவன் தன்னை அடக்கியது கோபத்தை தர ஜீவிதாவும் பதிலுக்கு பதில் பேசினாள். இரவு நேரத்துல குழந்தைய தூக்கிக்கிட்டு குளிக்கல போய் உட்கார்ந்துகிட்டு இருந்தவ தானே நீ. எனக்கு முறைய பத்தி வகுப்பெடுக்கிறியா? நானாக அப்படி உட்கார்ந்துகிட்டாலும் நீங்களா பிடிச்சு தள்ளிட மாட்டீங்களா? உங்க புத்தி தெரியாதா? ஏய், என்ன பேச்சு ஒரு மாதிரியா இருக்குது? இல்ல, இப்பதான் சரியா இருக்குது. இருவரும் மாறி மாறி வாய் சண்டையிட்டு கொள்ள ஈசன் உதட்டை பிதுக்கியபடி மெல்ல அழுகையை ஆரம்பித்தான். ஹரிஹரன் சட்டென எழுந்து குழந்தையை தூக்கி கொண்டு, இந்த பிள்ளைய பத்தின எண்ணம் கூட உன்கிட்ட இல்ல, வெறுப்பாக சொல்லிவிட்டு குழந்தையோடு வெளியே போய்விட்டான். ஜீவிதா ஓரக்கண்களால் அடுப்படிக்குள் பார்க்க அவள் எதிர்பார்த்தது போன்றே வாசலில் இருந்து உள்ளே நகர்ந்தாள் மல்லிகா. ஆறி கிடந்த தோசையை யோசனையோடு பீத்தபடி இருந்தபோது அவள் போன் ஒலித்தது. ஹே சாரு, என்னடி உனக்கு என் ஞாபகம் எல்லாம் இருக்குதா? போனில் உற்சாகத்தோடு தனது கல்லூரி தோழியிடம் பேசினாள். வாங்க போற. நான் உன்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இது. உன் கல்யாணத்துக்கு கூட எனக்கு சொல்லல தானே நீ? அது அவசரத்துல நடந்துருச்சுடி. அவசரமோ ஆத்திரமோ, நம்ம ஹரி நினைச்சத சாதிச்சிட்டாரு. ஜீவிதாவினுள் எதுவோ உடைந்தது. எதை சொல்ற? உங்களோட காதல. நிச்சயம் நாங்க கல்யாணம் செஞ்சுக்குவோன்னு எங்ககிட்ட சவால் போலவே விட்டிருந்தாரு தெரியுமா? இப்ப சாதிச்சிட்டாரு. சரிதானே? அப்படித்தான் சாரு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. பிறகு கூப்பிடுறேன். ஜீவிதா நைந்த மனதோடு போனை கட் செய்தாள். அத்தியாயம் 12. சில்லென்ற காற்று காதுகளை உரசிச் செல்ல மூக்கு நுனி சிவந்து உடல்கள் குளிரில் குறுகின. மா, ஜில் ஜில். சிலிர்த்தபடி அவள் மேல் விழுந்து குளிருக்கு இதமாக தாய்மடி கதகதப்பை தேடினான் ஈசன். அவனை இறுக்கி அணைத்துக் கொண்டவள் பஞ்சு கன்னங்களில் அழுந்த இதழ் பதித்தாள். ஆமா தம்பு, ரொம்ப குளிரு. அருகில் அமர்ந்து கார் ஓட்டிக்கொண்டிருந்த ஹரிஹரன் ஓரக்கண்ணால் இவர்களை திரும்பி பார்த்தான். மகிழ்ச்சியும் ஏக்கமும் இன்னமும் ஏதோ புரிந்து கொள்ள முடியாத ஒரு எதிர்பார்ப்புமாக இருந்த அப்பார்வை மனதிற்குள் மாலை சூரிய கதிர்களை விசிற சுற்றிலும் நிறைந்த குளிர் சூழலுக்கு எதிராக அவள் உடல் சூடேறி தகித்தது. எப்போதும் இப்படித்தான் இவர்கள் இருவரும் கொஞ்சிக் கொள்ளும் போது ஒரு மாதிரி பார்வை பார்த்து வைப்பான். நானும் வரட்டுமா? என்னையும் சேர்த்துக்கிறீங்களா? அல்லது எனக்கு கிடையாதா என்பது போன்ற இப்பார்வைகள் உள்ளங்காலை உறுத்தும் மென் குறுமணலாய் ஜீவிதாவின் மனதிற்குள் நெடுநேரம் தங்கி கிடக்கும். நேற்றுதான் தோழி சாரு ஹரிஹரனின் கல்லூரி காதலை இவளிடம் புட்டு வைத்திருந்தாள். பிறகும் மேலும் ஒன்றிரண்டு கல்லூரி தோழமைகளிடம் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இவள் போன் செய்து விசாரித்ததில் அனைவருமே ஒன்று போல கல்லூரி காலத்தில் ஹரிஹரனுக்கு இவள் மீது இருந்த காதலை உறுதி செய்தன. படிப்பு முடிந்த பிறகு இவர்கள் அனைவரிடமும் எந்த தொடர்பும் இன்றி இவள் தள்ளி இருந்ததில் நிறைய விஷயங்கள் தெரியாமல் போனது. இவளை தவிர அனைவருக்கும் ஹரிஹரனின் காதல் தெரிந்திருந்தது. எப்போதோ படித்துக் கொண்டிருக்கும் போதே தன்மேல் கணவனுக்கு வந்துவிட்ட காதலுக்காக இப்போது மகிழ்வதா? அந்த காதலுக்கு அவன் செய்த துரோகத்திற்கு கவலை கொள்வதா? கலவையான உணர்வுகளுக்கு இடையே திண்டாடி கொண்டிருந்தாள் ஜீவிதா. குட்டி கைகளால் மகனுக்கு டென்னிஸ் விளையாட கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தவனை ஜன்னல் வழியாக பார்த்தபடி நின்றிருந்தவள் புறங்கையில் சூடான துளிகள் பட ஆ என கையை உதறினாள். ஐயோ, சாரிங்க மேடம், காஃபி கொண்டு வந்த, மேல பட்டுடுச்சு. கள்ளச் சிரிப்போடு கையில் காஃபியோடு நின்றிருந்தாள் மல்லிகா. கண்ண பெடதிலியா வச்சிருக்க?
முன்னால உள்ளது கண்ணுக்கு தெரியாதா? கத்தினாள். அவளுடைய கத்தலில் ஜன்னலுக்கு வெளியே இருந்த ஹரிஹரன் திரும்பி பார்த்தான். மல்லிகா கைகளை பிசைந்தபடி பரிதாப முகத்தோடு நின்றாள். சாரி மேடம், தெரியாம இறைஞ்சினாள். பிளான் போட்டு செஞ்சுட்டு இந்த சாரியை எல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. என்ன ஆச்சு? ஹரிஹரன் உள்ளே வந்தான். சார், தெரியாம மேடம் மேல காஃபி பட்டுடுச்சு. அதுக்கு மல்லிகா பேசிக் கொண்டிருக்கும் போதே ஹரிஹரன் வேகமாக வந்து ஜீவிதாவை திருப்பி ஆராய்ந்தான். ரொம்ப சுட்டுடுச்சா? எங்க? இதோ இங்கதான் சார். புறங்கையை சுட்டிக்காட்டிய மல்லிகாவை திகைப்போடு பார்த்தாள் ஜீவிதா. குரோதம் முகம் முழுவதும் பரவி இருக்க கண்கள் மட்டும் கலங்கி அழ தயாராக நின்றாள் மல்லிகா. என்ன ஜீவிதா, இதுக்கா இவ்ளோ கத்துன? சட்டென மாறும் மல்லிகாவின் முகபாவத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தவள் இந்த கேள்வியில் எரிச்சலாக திரும்பினாள். அடுத்த தடவை உங்க சமையல்காரிய காஃபியை என் மூஞ்சில ஊத்த சொல்லுங்க. லேசான விசும்பலோடு மல்லிகா அளவே ஆரம்பித்துவிட, ஷட் அப், அதட்டினான் ஹரிஹரன். இன்னமும் அங்கேயே இருந்தால் மல்லிகாவிற்கு போட்டியாக தானும் கண்கலங்கி விடுவோமோ என்று தோன்ற ஆரம்பிக்க ஜீவிதா வேகமாக அங்கிருந்து வெளியேறிவிட்டாள். சிறிது நேரம் கழித்து அவள் அருகே வந்து அமர்ந்தான் ஹரிஹரன். சட்டென எழுந்து கொள்ள போனவளின் மடியில் ஈசனை அமர வைத்தான். தம்பு, உன் அம்மாவை கிளம்ப சொல்லு. நாம கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம். நான் வரல, கத்தரித்தாள். ஈசன் போர் அடிச்சு கிடக்குறான் ஜீவிதா. வா, ஃபேக்டரி வர போயிட்டு வரலாம். அவனை மட்டும் கூட்டிட்டு போங்க. என்னால தனியா அவனை சமாளிக்க முடியாது. நீயும் வா. தம்பு, அம்மாவை கூப்பிடு. மகனையும் ஏவி விட்டான். குழந்தை அவள் கழுத்தை கட்டிக்கொண்டு கெஞ்ச ஆரம்பிக்க ஜீவிதா கிளம்பி விட்டாள். குழந்தைக்கு பெயர் வைக்கும் போது ஹரிஹரன் ஈசன் என சொல்ல, இது என்ன பெயர் என ஜீவிதா முகம் சுளித்தாள். ஆனால் அப்போது குழந்தையிடம் அவளுக்கென்ன உரிமை இருந்தது? அந்த பெயரையே சொல்ல மாட்டேன் என்ற வீம்போடு தம்பு என அவள் செல்ல பெயரிட அழுத்தமாக ஈசன் என்றே அழைப்பான் அவன். இப்போதோ அவளை சமாதானம் செய்யவென அவளுடைய செல்ல அழைப்பு அவனிடம். நான் ஒன்னும் மயங்க மாட்டேன் போ என விரைத்தாற்போல் முகத்தை வைத்துக் கொண்டாலும் தன் பக்கம் சாயும் அவனது செய்கை அவளை இழக்கவே செய்தது. மூவரும் ஜீப்பில் கிளம்பும்போது வாசல் பக்க ஜன்னலில் மல்லிகாவின் முகம் சற்று முன் பார்த்த அதே குரோதத்தோடு. இதை சொன்னால் யார் நம்புவார்கள்? நம்மளோட தேயிலை தொழிற்சாலையில பாரம்பரிய முறைப்படி தேயிலை தூள் தயாரிக்கிறோம் ஜீவிதா. இத பார்க்க நாமளே பார்வையாளர்களையும் உள்ள வர அனுமதிக்கிறோம். இன்னைக்கு உனக்கும் அவற்றையெல்லாம் காட்டலான்னு நினைச்சே அழைச்சிட்டு வந்த. ஹரிஹரன் சொல்ல தலையை அசைத்துக் கொண்டாள். மூவருமாக தொழிற்சாலைக்குள் நுழைந்து அங்கே டீத்தூள் தயாரிக்கப்படுவதை பார்த்தன. நிறைய சுற்றுலா பயணிகள் தொழிற்சாலையினுள் ஆவலோடு தயாரிப்பு முறைகளை பார்த்தபடி இருந்தன. ஃபேக்டரி முழுவதையும் சுற்றிவிட்டு அவர்களுக்கான ஒரு தனி அறையில் வந்து அமர்ந்ததும் ஒரு கப்பில் கொண்டு வந்து கொடுத்த டீயை ருசித்தவள் வியப்பில் விழி விரித்தாள். ரொம்ப டேஸ்டா இருக்குதே, இது என்ன டீ? இது ஒயிட் டீ. இதுக்கான தூள் தேயிலை செடிகளுடைய தேர்ந்தெடுத்த காம்புகள்ல இருந்து தயாரிக்கப்படும். உடம்புக்கும் ரொம்பவும் நல்லது. இதோட விலை ரொம்ப அதிகம். அதனால தேவைப்படுறவங்களுக்கு மட்டுமே ஆர்டரை பொறுத்து இந்த டீ தூள்களை தயாரிக்கிறோம். இது தவிர 14 வகையான டீ தூள்கள் இங்க தயாராகுது. ஹரிஹரன் டீ தூள்களின் வகைகளை ஆல்பமாக காட்ட அவற்றை ஆவலோடு பார்த்தாள் ஜீவிதா. இங்க சுற்றுலா வர்றவங்க தங்கறதுக்கான விடுதிகளையும் கட்டியிருக்க. அவங்க எஸ்டேட்டை சுற்றி பார்க்கறதுக்கும், போடி, மூணாறு, குரங்கணி போன்ற இடங்களை பார்க்கறதுக்கும், ட்ரக்கிங் போறதுக்குமான எல்லா ஏற்பாடுகளையும் நம்மளுடைய நிறுவனமே செஞ்சு கொடுக்குது. ஆக இங்க எஸ்டேட் தொழிலை தவிர அத சார்ந்த மற்ற தொழில்களையும் ஆரம்பிச்சு வச்சிருக்கான். இதுக்கெல்லாம் எவ்வளவு உழைக்க வேண்டியது இருக்கும்? அவள் அறிந்த 4 வருடங்களில் அவனுடைய உழைப்பை உணர்ந்து நெகிழ்வாய் அவனை நோக்கினாள். மிக உடனே அவளது நெகிழ்வை கண்களில் கண்டு கொண்டவன் அருகில் அமர்ந்து அவள் கையை தன் கைகளுக்குள் பொத்திக் கொண்டான். ஜீவி, நான் சொல்றத கவனமா கேளு. மல்லிகா சமையல்காரி இல்ல. ஒரு வகையில எங்க குடும்பத்துக்கு தூரத்து உறவு. எல்லாரையும் விபத்துல பறி கொடுத்துட்டு யாருமற்ற அனாதையா நான் இந்த மலை உச்சியில தனியே கிடந்தப்போ எனக்கு வேலைக்கு சமைச்சு போட்டு என்னை தேத்திக்கிட்டு வந்தவங்க
மல்லிகாவும் அவளுடைய அம்மாவும் தான். எனக்கு உதவன்னு தான் அவங்க வீட்டுக்குள்ள வந்தாங்களே தவிர சமைக்க இல்ல. அவளோட நீ கொஞ்சம் சுமூகமா பழகணும். ஹரிஹரன் சொன்ன விவரங்களை வேக வேகமாக தன் மனதிற்குள் ஓட்டி பிரித்து ஆராய்ந்தாள் ஜீவிதா. அந்த மல்லிகா இங்கே முதலாளி தோரணையோடு வளைய வருவதற்கு இதுதான் காரணமா? ஏதோ தூரத்து சொந்தமாமே. ஹரிஹரன் அவள் கையை மெல்ல அழுத்தினான். ஜீவி, ப்ளீஸ் செய்றியா? இப்போது பள்ளி குழந்தை போல் எனக்கு ஒழுங்காக சமைக்கவில்லை, காஃபியை என் மேல் கொட்டினாள் என்று புகார் சொல்ல ஜீவிதா விரும்பவில்லை. ஸ்வேதாவை திருமணம் முடிச்சு வரும்போது மல்லிகா இங்கே இருந்தாங்களா? இந்த கேள்வியை ஹரிஹரன் எதிர்பார்க்கவில்லை என்பது அவன் முகத்தில் தெரிந்தது. இதற்கு பதில் சொல்லும் விருப்பமும் அவனுக்கு இல்லை. என்றொரு பதிலை உருமலாய் தந்தான். என் அக்காவுக்கு இங்க என்ன நடந்தது? ஜீவிதாவின் இந்த அடுத்த கேள்வியில் மூக்கு விடைக்க எழுந்து விட்டான். போகலாம். ஓரமாக டேபிளில் மேல் ஏறி விளையாண்டு கொண்டிருந்த குழந்தையை தூக்கிக் கொண்டு கிளம்பினான். மனதிற்குள் ஏதோ கணக்குகளை போட்டபடி அவனை பின்தொடர்ந்தாள் ஜீவிதா. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.